பிக் பாஸ் தமிழ் 7வது சீசன்ல வந்து போட்டியாளராக கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ரவீனா தஹா. சின்ன திரையில 7சி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக அறிமுகமான இவங்க எக்கச்சக்கமான தமிழ் திரைப்படங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராட்சசன் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா மௌன ராகம் சீரியலினுடைய பாகம் 2ல வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு தொடர்ந்து விஜய் டிவில சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிக்க கமிட் ஆகி இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சீரியலுடைய ப்ரோமோவும் வந்து வெளியாகி இருந்துச்சு. ஈவன் ப்ரோமோல வந்து இவங்க ஃபீச்சர் ஆகி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு சில வாரங்களே வந்து இவங்க அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. அதுக்கு காரணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் ஆரம்பத்துல வந்து ஹீரோயின் தான் மெயின் லீட் மாதிரி இருந்துச்சாம். ஆனா போக போக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் கேரக்டர் மாதிரி மாத்திட்டாங்களாம். அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப அவருக்கு பதிலாக நடிகை ஆர்த்தி சுபாஷ் அப்படின்றவங்க அந்த கேரக்டர்ல வந்து அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சீரியல் ஒளிபரப்பாகி இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ரவீனா வந்து சீரியல்ல இருந்து விலகினதால வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இந்த சீரியலுடைய தயாரிப்பாளர் வந்து சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து புகார் கொடுத்திருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க வந்து நடிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. இவன் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரவீனா வந்து இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் பேசி சுமூகமா முடிச்சாச்சு. சோ நான் வந்து நடிக்கிறதுக்கு தடையெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த சீரியல்ல இருந்து விலகினது வந்து என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக தான் விலகினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னதான் இவங்க வந்து ஒரு சில காரணங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த சீரியலுடைய தயாரிப்பாளர்கள் வந்து இல்ல இவங்க நடிக்க கமிட் ஆயிட்டு விலகினது தப்பு, அதனால தடை பண்ணணும் இவங்களை, அட்லீஸ்ட் வந்து 2 இயர்ஸ்க்காவது இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து சீரியல்ல நடிக்காம ஸ்ட்ரைட்டா வந்து ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல கலந்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில வந்து பார்த்தோம்னா மறுபடியும் அந்த சீரியலுடைய தயாரிப்பாளர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்க வந்து சீரியல்ல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சதால இவங்க வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. சோ அதனால இவங்க வந்து எந்த டிவி நிகழ்ச்சிகளையும் கலந்துக்க கூடாது, இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட போன அவங்க இப்ப வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு போயிருக்காங்களா. சோ அங்க வந்து இவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆவது மினிமம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சின்னத்திரை நடிகர் சங்கம் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்காவது ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப அவங்க கலந்துட்டு இருக்க இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியிலையும் இனி தொடர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. சரி நடிக்கத்தான் விடல, என்னோட உயிரே வந்து டான்ஸ் தான், சோ அதுலயாவது கலந்துப்போம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் இப்ப ரெட் கார்டு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரவீனா வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்களாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரும் நாட்கள்ல ஜீ தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்து இவங்க கலந்துக்க போறாங்களா இல்ல இந்த ரெட் கார்டுக்கு கட்டுப்பட்டு இவங்க இந்த ஷோல இருந்து விலக போறாங்களா அப்படின்னு சொல்லி.